அனைவருக்கும் இனிய நண்பர்கள் வணக்கம். விசாகம் சக்தி யூடியூபர் உங்களில் வி சத்தியமூர்த்தி பேசுகிறேன். இன்றைய பதிவு நாம் காண இருப்பது கடந்த 30ஆம் தேதியிலிருந்து இன்று வரை வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் தேசிய தலைவர் படம் குறித்து. தேசிய தலைவர் சிறந்த தலைப்பு, பொருத்தமான தலைப்பு. அந்த படத்தில் நடித்திருக்கும் பாத்திரங்கள், அதாவது தேவராக, நேதாட்சியாக, நேருவாக, காந்திஜியாக, பெருந்தலைவர் காமராஜராக நடித்திருப்பவர்கள் அனைவருடைய அந்த தோற்றம் உண்மையானவர்கள் போன்றே, அந்த மறைந்த மாபெரும் தலைவர்கள் போன்றே இருந்தது. இதனால் இந்த படத்தினுடைய வெற்றியே பாதி வந்துவிட்டது இந்த தேர்விலேயே. ஏன்னா தேர்வு செஞ்சது மாபெரும் டைரக்டர் மதிப்புக்குரிய அரவிந்த்ராஜா அவர்கள். ஊமை வெளிகள், உழவன்மகள், செந்தூர்பை உள்ளிட்ட பல்வேறு வெற்றி படங்களை தந்த மிகப்பெரிய இயக்குனர் அவர். அவருடைய இயக்கம் எதுவும் சோடை போனதில்லை. அதன் வரிசையில் இப்போது தேசிய தலைவர் என்ற படத்தை அவர் திரைக்கதை செய்து வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படமும் அதே வரிசையில், அந்த சாதனை வெற்றிப்பட வரிசையில் வரும் என்பதில் வந்துவிட்டது என்பதில் மகிழ்ச்சி. இப்படி அதில் நடித்த அந்த மாபெரும் தலைவருடைய பாத்திரங்கள் நடித்த அனைவருமே சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் எந்த ஒரு சமூகத்தையும் அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ அன்ற ஒரு காட்சி இல்லை. தேவர் அவர்கள் அவர் அரசியல் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை என்ன என்பதை முழுமைக்கும் சொல்ல இயலாத ஒரு படத்தில் இவர்கள் இங்கு சொல்லிய விதங்கள், சொல்லிய கருத்து மிக சிறப்பாக வந்திருக்கிறது. இந்த படத்தில் தேவர் அவர்கள் அந்த போர்டு தேர்தலில் வெற்றி பெற்று அதில் ஒரு மிக பெரிய ஒரு பெயரை பெற்றது. அந்த சீன்கள்லாம் மிக அருமையாக எடுத்திருக்கிறார்கள். அதுபோல் ஒரு பஞ்சாயத்து, அது தூவல் விஷயமாக ஒரு பஞ்சாயத்து நடக்கிறது. அதில் மாபெரும் தலைவராக கருதக்கூடிய இமானுவேல் சேகரன், ஒரு வேலுச்சாமி நாடார், இப்படியுமாக தேவர் தரப்பிலிருந்து தேவர், அதற்கு அடுத்த கட்ட தலைவராக இருந்தவர்கள் சசிவனத்தவர், இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது, கலெக்டர் தலைமையில் நடக்கும் அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது, ஒவ்வொரு இனத்தினுடைய பிரதிநிதிகள் அடிப்படையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவேந்திர குல வேளாளர் அவர்கள் தரப்பில் அந்த தோப்படப்பட்டி குடும்பம் வரவில்லை. இன்னொரு மக்கள் பேர் ஆறுமுகமாக இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அந்த அவர் வரவில்லை. அப்படிங்கும் பொழுது அந்த தரப்புக்கான பிரதிநிதி நான் தான் என்று இமானுவேல் சேகரன் சொல்வார்கள். அந்த ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. அப்போ தேவர் அவர்கள், இல்லையே, இந்த 2 மக்கள் பிரதிநிதிகள் வரவில்லை, அவர்களுக்கு இடமிட்டு, அவர்கள் கையெழுத்திடுவதற்கு இடமிட்டு நீங்கள் கையெழுத்திடுங்கள், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையில் என்று கூறுவார். அது அப்பொழுது இமானுவேல் சேகரன் அவர்கள், ஏன் நான் தகுதியான ஆள் இல்லை என்ற ஒரு காட்சி அமைச்சிருப்பார்கள். அவர் தேவர் சொன்னதுக்கு எதிர்விதமாக சொல்வது போல ஒரு காட்சி அமைச்சிருப்பார்கள். இது ஒரு விசேஷம். அப்புறம் அது நல்ல ஒரு அமைச்சிருப்பாங்க. அதில் வேறு யாரையும் புண்பட முடியும் விதமாக எந்த கருத்தும் சொல்லவில்லை. மேலும் அதோடு இன்னும் முக்கியமான காட்சியாக காங்கிரஸார் செய்த அந்த சுதந்திர காலகட்டத்தில், 2ஆம் உலகப் போர் அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல்வேறு நாடுகள் போரிட நேரிடும் பொழுது, இந்த நேரத்தில் நாம் நம்மளுடைய
எதிர்ப்பையும் வலுவாக்க வேண்டும் என்று நேதாஜி அவர்கள் கூறுவார்கள். ஆனால் காந்திஜியோ நேருஜியோ வந்து இல்லை, நாம் ஆங்கிலேயர்கள்தான் உதவியாக இருக்க வேண்டும், அவர்களுடன் சேர்ந்து போரிட வேண்டும் அப்படின்னு சொல்வார்கள். அதற்கு நேதாஜி அவர்கள் மறுப்பு தெரிவிப்பார். இந்த தருணம் பார்த்து நாம் இவர்களோடு சேர்ந்து போரிடுவது நம்மளுக்கு சரியான கருத்து இல்லை என்று கூறுவார்கள். சுதந்திரம் என்பது கெஞ்சி கேட்பதல்ல, எடுக்க வேண்டும் என்ற ஒரு துடிப்பு மிக்க ஒரு பேச்சில் செயலில் நேதாஜி அவர்கள் அந்த செயல்பட்டதை இந்த படத்தில் தத்துரூபமாக காட்டியிருப்பார்கள். அந்த பாத்திரத்தில் நடித்த நடிகர் மிக சிறப்பாகவே நடித்திருப்பார். அந்த கம்பீரத்துடன், அந்த ஒரு துணிவுடன், அந்த வீரமே நிறைஞ்சதோடு பேசியிருப்பார். நல்ல தோரணையோடு பேசியிருப்பார். அதை பார்க்குற ரொம்ப உண்மையிலேயே அந்த சீன் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். அதில் நடித்திருந்த அந்த நேதாஜியாக வாழ்ந்திருந்த அந்த நடிகர் நடிப்பு மிக சிறப்பாக இருந்தது. இப்படியுமான ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து பெருந்தலை காமராஜர் அவர்கள் முதல்வராக வரும் பொழுது, முதல்வராக அவர்களை முன்னிலைப்படுத்தி நினைக்கும் பொழுது தேவரிடமும் ஒப்புதல் கேட்க வருகிறார்கள். ஒப்புதல் கேட்கும்போது தேவர் அதற்கு எதற்கு எடுத்தாலும் உங்களுக்கு இந்த வரதராஜ நாயுடுவே நீங்கள் சொல்வதற்கு அவர் சொல்லி வருகிறார், அப்போ அவரே முதல்வராக இருந்து விடலாமே என்று கருத்தை கூறுவார். அப்படி போன்ற ஒரு காட்சி அதில் இருக்கும். இதுதானே தவிர வேற அவரை குறைத்து மதிப்பிடும் விதமாக எந்ததும் இல்லை. அதுக்கு முன்னதாகவே காமராஜர் அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு அந்த காலகட்டத்தில் சொத்து வேண்டும். அப்போது அவருக்கு சொத்து கொடுப்பதற்கான வாய்ப்பை அவர்கள் தாயார் தரவில்லை. அப்பொழுது தேவர் அவர்கள் 2-3 ஆடுகளை வாங்கிவிட்டு அதன் பேரில் சொத்து வரி ரசீது போட்டு காமராஜ் அவர்களை தேர்தல் நிற்க விட்டு ஜெயிக்க வைப்பார். இப்படி போன்ற நிகழ்வுலாம் இருக்குது, அதையும் காட்டியிருப்பாங்க. அப்போ இதில் வந்து யாரையும் அவமதிக்கும் விதமாக, அவமானப்படுத்தும் விதமாக இந்த கட்சி அமைப்பும் இல்லை. மேலும் தேவரிடம் அனைத்து தரப்பு மக்களும், அனைத்து இன மக்களும் வந்து தங்களுடைய தேவைகளையோ கோரிக்கைகளையோ கேட்டு பெறுவார்கள். அதை செய்து கொடுத்திருப்பார். அப்படி போன்ற ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. யார் எந்த குழந்தைகளை பார்த்தாலும் படிக்க வேண்டும் என்று கூறுவார், ஒரு அறிவுரையாக கூறுவார். இப்படிமாகவே தான் அந்த படக்காட்சியில் அமைச்சிருப்பாங்க. இதை வந்து நம்ம சொல்கிறத விட நம்ம எல்லாருமே அந்த தேட்டரில் வந்து பார்த்தா மிக அற்புதமாக இருக்கும் அந்த காட்சி. அனைவருமே பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. யாரையும் தாக்கியோ குறைத்தோ மதிப்பிட்டு காட்சி அமைக்கவில்லை. தேவர் அவர்களை அனைத்து தரப்பு மக்களுமே நேசிக்கிறார்கள், தேசிய தலைவராக நினைக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான், அதனுடைய எடுத்துக்காட்டு தான். அதற்கு ஆதாரமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டு நடக்கும் குரு விஜய் நாம் பார்க்குறோம். அனைத்து தரப்பு மக்களுமே அங்கே வந்து வணங்கி விட்டு செல்கின்றனர். அரசியல் தலைவர்கள் அவரை ஜாதிய தலைவராக கொண்டு வர முயற்சிக்கிறார்கள், முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு இனத்திற்காக வாழவில்லை, நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்காக வாழ்கிறார். அனைத்து மக்களுடைய கோரிக்கைகளை, தேவைகளை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கோரிக்கை எழுப்பியவர். ஆகையால் அவர் ஒரு இனத்துக்கான தலைவர் அல்ல, தேசத்தின் தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். ஆக அனைவருமே இந்த தேசிய தலைவர் படத்தை பார்க்க வேண்டும். இது நேற்று சாயல்குடியில் மக்கள் ஒவ்வொரு கிராமமாக வந்து பார்வையிட்டனர். மிகுந்த ஆரவாரத்துடன், எழுச்சியோடு, ஒரு சந்தோஷத்தோடு ஒரு வரலாற்றை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலுடன் பார்த்தனர். இது வந்து ஒரு வரலாற்று படம், வரும் தலைமுறையினர் காண வேண்டிய படம், அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படம், அவ்வளவுதான். இது வந்து மற்ற சினிமாக்களைப் போல காதல் காட்சி, பாடல்கள், சண்டை காட்சிகள் என்று எதிர்பார்க்கக்கூடாது. இதிலும் தேவர் அவர்கள் வரும் மக்களில் சிறந்தவர், சிலம்பத்தில் சிறந்தவர் என்பதற்காக ஒரு சண்டை காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. அதுவும் அற்புதமாக அமைஞ்சிருக்கும். ஆக இந்த படம் வந்து அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. நான் சொல்வதை விட நீங்கள் வந்து பார்த்து ரொம்ப நல்லது. நன்றாகவே எடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய இயக்குனர் என்பதில் அரவிந்தராஜ் அவர்கள் நிரூபித்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சினா ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.